ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 2024 ஐபிஎல் மேட்ச்க்கான டிக்கெட்ஸ்லாம் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணல. நீங்கள் எந்த ஒரு டீமோட மேட்ச் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே, எம்ஐ, இல்லை ஆர்சிபி, இல்லை ஜிடி, இது மாதிரி எந்த டீம் மேட்ச் இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் உங்கள் டிக்கெட் எல்லாத்தையுமே. அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ல நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்ஸ். சரிங்களா? சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மொபைலில் பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இன்னும் ஓப்பன் பண்ண தெரியல, இல்லை ஓப்பன் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் 100 கேஷ்பேக் கூட கிடைக்கும். நம்ம ட்ரிப்ஸ் ஓப்பன் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண இந்த பேஜ் தான் வருவீங்க. நீங்கள் ஆல்ரெடி தெரியலனா நீங்கள் நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இதில் சர்ச் பண்ணுங்கள். அதாவது ஈவெண்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை ஐபிஎல் டிக்கெட்ஸ் சொல்லி சர்ச் பண்ணாலும் சரிங்க. இப்போ ஈவெண்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் இதில் பாருங்கள் டாடா ஐபிஎல் 2024 சொல்லி இருக்குது. ஆமாங்க, இது மாதிரி இருக்குது. இதுலேயே எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா அந்த சர்ச் ஐக்கானில் நீங்கள் ஈவெண்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஐபிஎல் 2024, அதாவது டாடா ஐபிஎல் 2024 இல்லை ஐபிஎல் 24 சொல்லி சர்ச் பண்ணாலும் சரி, அது ரிலேட்டடாக வரும். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ பார்த்தீங்களா ஐபிஎல் மேட்ச் எல்லாமே வருது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்களா எல்லாத்தோட மேட்சும் வருது. எத்தனாவது மேட்ச்சு, என்ன டேட்டில் நடக்குது, என்ன வென்யூ அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டு பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா இந்த மேட்ச்சு 2024 ரெண்டாவது மேட்ச்சு சொல்லியிருக்காங்க. பஞ்சாப்க்கு டெல்லிக்குன்னு இருக்கிறாங்க. மார்ச் 23 அப்போ ஸ்டார்ட் ஆகுது, 3:30க்கு இருக்கிறாங்க. வென்யூ வந்து நியூ பிசிஎஸ் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் பாட்டு டிக்கெட் ப்ரைஸ் 499 ஆன்வார்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதாவது 500 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருக்கிறாங்க. அது பக்கத்தில் பை நவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னு, அதாவது எத்தனை ப்ரைஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டா போகுது. இல்லை வேறு ஏதாவது மேட்ச் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொரு இதாக ஸ்க்ரோல் பண்ணால் தள்ளி போகுங்க. ஒவ்வொரு மேட்சாக நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த மேட்சே போகுது அப்படின்னா இந்த மேட்ச் ஏதாவது எந்த மேட்சோ அந்த மேட்ச் எடுத்துக்கங்க. நீங்கள் அந்த மேட்ச்சை கிளிக் பண்ணி இப்படி தான் வருவீங்க. இதில் பை நவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் பை நவ் கொடுத்தா அது இந்த பேஜ் தான் வருவீங்க. இதில் அந்த மேட்ச்க்கான ஃபுல் டீட்டெயில் இருக்குது. என்ன டேட்டு, என்ன டைமிங்கு, என்ன இடம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே ப்ளூ கலரில் பை நவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த பை நவ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. எல்லாம் செக் பண்ணிங்க. ஏன்னா ஒரு இடம் முக்கியம், ஸ்டேடியம். சரிங்களா? இப்போ அந்த ஸ்டேடியம் வந்துரு, அதாவது அந்த கிரவுண்டு வந்துரு. இதில் உங்களுக்கு என்ன பிளாக், அதாவது என்ன ஸ்டாண்ட் வேணும், இல்லை என்ன பிளாக் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ 750 இருக்குது, 1500 இருக்குது, உங்கள் விருப்பம். இப்போ நான் 1000 டிக்கெட் எடுத்துன்னா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னே நிறைய ஸ்டாண்ட் இருக்குது. இதில் வந்து அந்த இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது, ப்ளூ கலர் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரீயாக இருக்கிறது. இது லைட்டாக அந்த ஒரு கலருமே இல்லாமல் இருக்கிறது வந்து ஃபில் ஆகிடுச்சு. அவங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க இது மாதிரி. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வியூ கார்ட் அப்படின்னு சொல்லி அந்த வியூ கார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ, அதை எத்தனை சீட் வேணுமோ அந்த சீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி வியூ கார்டு கொடுத்தோன்னே அந்த புக் பண்ணுறத நீங்கள் டிக்கெட் எப்படி வாங்கலாம்னா, நீங்கள் கவுண்டரும் போய் கூட வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது உங்களுக்கு மெயில் அந்த லெட்டராக கூட வரலாம். சரிங்களா? இந்த 2வே இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? இப்போ உங்கள் டீட்டெயிலாம் கொடுக்குறாப்புல இருக்குது. ஏதாவது இது என்னென்ன டீட்டெயிலாக இருக்குது, எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ ஃபியூ அப்படின்னு சொல்லி இருக்குது, டோட்டல் எவ்வளோ ப்ரைஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கீழே கண்டினியூ பார்த்தீங்களா, அந்த கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, உங்கள் மெயில் ஐடி என்ன, அப்புறம் உங்கள் என்ன ஊர், என்ன ஸ்டேட் அப்படின்னு தான் இருக்குது. அந்த அட்ரஸ்லாம் கொடுத்துங்க. கொடுத்து போட்டு ஒரு செக் பாக்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, டிக் ஐக்கான் கொடுத்துட்டு கண்ணி கொடுத்துங்க. கண்ணி கொடுத்தா அடுத்தது பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. இதில் வந்து நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு பண்ணுறீங்களா, இல்லை கூகுள் பே, ஃபோன்பே, இல்லை ஜிபே பண்ணி வச்சு பண்ணுறீங்களான்னு இருக்குது. அது உங்கள் விருப்பம். ஃபோன்பே, ஜிபே வச்சுன்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லை கிரெடிட் கார்டு மூலம் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தோன்னே உங்கள் பின்னை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம். சரிங்களா? நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் எதாக இருந்தாலும் அந்த கொடுத்து போட்டு உங்கள் பின்னை போட்டோன்னே உங்கள் அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. அப்போ டிக்கெட்டை 2 விதமாக கேட்பாங்க. உங்களுக்கு வந்து மெயில் பண்ணலாமா, போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பலாமா, இல்லை கவுண்டரில் வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அது உங்கள் விருப்பம். நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்குறதா வாங்கிக்கலாம். இல்லை அங்கே உங்கள் அட்ரஸுக்கே மெயில் பண்ணுறாப்புல அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை மெயில் பாக்ஸ்லேயே பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் அது கொடுத்து போட்டு கீழே கண்ணி கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆயிருங்க. இப்போ பாருங்க, நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து ஆர்டர்ஸ் அண்ட் புக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள் நம்ம ஐபிஎல் டிக்கெட் கீழே பார்த்தீங்களா டாடா ஐபிஎல். நான் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்குமே அந்த டீம் புக் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா எங்களுக்கு சென்னைக்கும் ஆர்சிபி மேட்ச் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச் புக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா டிக்கெட் வந்து எனக்கு வந்து புக் ஆயிடுச்சு. இது மாதிரி தான் நீங்களுமே புக் பண்ணலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கன்பாஸில் கேளுங்க. இன்னும் புக் மை ஷோ இது மாதிரிலாம் ஆப் இருக்குது. அதில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்டர்வியூ சீரிஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.